வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் யூசருக்கு ஒரு பெரிய ஷாக். கவர்மெண்ட் ஒரு புது ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் உங்க போன்ல யூஸ் பண்ணக்கூடிய டெலிகிராம், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட் இந்த மாதிரியான ஆப்லாம் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதே நம்பரோட சிம் கார்டு, ஆக்டிவ் சிம் கார்டு உங்க மொபைல்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஆப் எல்லாமே ஒர்க் ஆகும். ஒருவேளை நீங்க சிம்மை ரிமூவ் பண்ணிட்டா இம்மீடியட்டா அது எல்லாமே லாக் அவுட் ஆயிடும். இது கூட பரவாயில்ல, அதிகமா பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் வெப், டெலிகிராம் வெப் இந்த மாதிரியான ஆப் எல்லாமே எவ்ரி 6 hours வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடும். திருப்பி நீங்க லாகின் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணணும். ரீசன் என்னன்னா, நிறைய பேருடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரியான அக்கௌண்ட் எல்லாம் ஹேக் பண்ணி ஈவன் அந்த சிம் கார்டே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லனா கூட அந்த நம்பர்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான பேரை ஸ்கேம் பண்ணி பணத்தை எக்கச்சக்கமா ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. இது போக நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இதுல தான் நடக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை. ஒருவேளை ஸ்கேமர் இனிமே ஆக்டிவ் சிம் கார்டு வச்சு உங்களை யாராவது ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவ் சிம் கார்டை வச்சு அந்த IMEI நம்பர், லொகேஷன் இதெல்லாம் ட்ராக் பண்ணி எங்க இருந்தாலுமே ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட முடியும்னு கவர்மெண்ட் நம்புறாங்க. இந்த சிம் பைண்டிங் டெக்னாலஜியை எல்லா ஆப்புமே இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 90 days வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. இப்போ சொல்லுங்க, உங்க மொபைல் போன்ல சிம்மே இல்லாம வாட்ஸ்அப் யூஸ் பண்றது, எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு வாட்ஸ்அப் வெப் ஸ்கேன் பண்ணி லாகின் பண்றது, இதெல்லாம் சேஃபா இல்ல டென்ஷனா? கமெண்ட்ல சொல்லுங்க.